ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। बृहदारण्यक उपनिषद शांति मंत्रम ध्यान श्लोकम भगवद्गीता। ॐ प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 16வது அத்தியாயம் விஸ்வரூப தர்சனம். அதில் நம்ம 4வது ஸ்லோகத்திலேருந்து 9வது ஸ்லோகத்தினுடைய முன்னுரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் 5வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு, நான் அந்த ஸ்லோகம் அப்புறம் வரேன், முதல் அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிடுறேன். 5வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், அர்ஜுனனுடைய வேண்டுகோளுக்கு பகவான் பதிலளிக்கிறார். பார்த்தா என்னுடைய உருவங்களை பார். எத்தனை உருவங்கள் சொல்கிறார், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அப்படிங்கிறதுக்கு நம்ம இலக்கணத்தில் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக எண்ண முடியாத அளவுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அதனால் பகவான் சொல்கிறார் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான. இதன் பொருள் என்னென்னா, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஜீவனுடைய உருவமும் தான் அந்த காட்சி. ஸோ அவருடைய உருவமே எல்லாமே ஆக இருக்கிறது. அதனால தான் புருஷ சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் இருக்குது. அதில் சகஸ்ரசீசம் சகஸ்ரபாத் அப்படின்னு சொல்லி, சகஸ்ரசீசம்னா ஆயிரக்கணக்கான தலைகளுடைய, சகஸ்ரபாத்னா ஆயிரக்கணக்கான கால்கள் கைகளுடைய அப்படின்னு சொல்லி. அதாவது இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, எல்லோருடைய கால்களும் அவருடைய கால்கள், எல்லோருடைய கைகளும் அவருடைய கைகள், எல்லோருடைய தலைகளும் அவருடைய தலை, எல்லோருடைய கண்களும் அவருடைய கண். அதாவது நாம் என்ற ஒரு தனி இருப்பே இல்லை. அதான் இதில் சொல்ல வர்ற ஒரு முக்கியமான கருத்து. நம்ம எல்லாம் ஹோலிஸ்டிக் வியூ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அறிஞர்கள்லாம் இதை தான் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம பல காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். நமது உடல் மனம் அனைத்தும் அவரவருக்கே சொந்தமானவை, எண்ணில் அடங்காதவை, அளவிட முடியாதவை, பல வகையான தெய்வீக வடிவங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். என்னுடைய உடல் என்னுடைய மனம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படி கிடையாது, எல்லாமே பகவானுடையது. அவை பல வகை வடிவங்கள், பல வகை நிறங்கள், பல வகை தன்மைகள் கொண்டவை. நானா விதானி திவ்யானி நானா வர்ணானி அப்படின்னு சொல்ல போகிறார். அப்படி பல வகையான தன்மையை கொண்டவை, உயிருள்ளவை உயிரற்றவை, அப்படி அதாவது சராச்சரகம் அப்படின்னு சொல்லி அவ அனைத்தும் சத் அப்படிங்கிற பகவானுடைய சத்துலேருந்து தான் வந்தது. சித்தும் இருக்குது, ஆனந்தமும் இருக்குது. ஸோ பகவானுடைய சத் சித் ஆனந்தத்துலேருந்து தான் எல்லாம் வந்தது. இதைத்தான் பகவான் அர்ஜுனனிடம் காணும்படி சொல்கிறார். அதாவது அர்ஜுனா, முதலில் உனக்கு தெய்வீக கண், திவ்ய சக்ஷுகு அப்படின்னு சொல்லுவார். இதன் மூலம் இந்த உலகை பார். இதுவரைக்கும் சாதாரண கண்களாய் இந்த உலகத்தை பார்த்தாய். இப்பொழுது ஆன்மீக கண் என்னன்னா, ராகத்வேஷம் நீக்கிய மனதுடன், கண்ணுன்னா இந்த இடத்துல கண்ணு கிடையாது, மனதோடு சேர்ந்தது. அப்படி பார். முன்பு இவை எல்லாம் வெளிப்புற பொருட்களை என்று நினைத்தாய். இப்போ எல்லாம் நம்ம எல்லாம் எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாம் வெளியேந்து நான் வேற, இதெல்லாம் வேற வேற அப்படின்ற வெளிப்புற பொருள்களாக நீ பார்த்தாய். இப்பொழுது அவை அனைத்தும் இறைவனுடைய வெளிப்பாடு என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள், உணர்ந்து அப்படின்னா. இதனுடைய தொடர்பு என்ன, ஒரு அழகான சம்பவம் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறார். என்னென்னா, மகேந்திரநாத் குப்தா ராமகிருஷ்ணனும் வர தொடங்கினார். அவர் மீது அளவற்ற பக்தியும் கொண்டார் மகேந்திரநாத் குப்தா. ஸ்ரீ ராமகிருஷ்ணருடன் தொடர்புடைய அனைவருக்கும் ஒரு திவ்யமான ஒரு ஒரு என்ன சொல்ற, அவரை மீண்டும் பார்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு தோணும்.
ஒரு நாள் மகேந்திரநாத் குப்தா பகவானிடம் கேட்டார், நீங்கள் அவதரித்த அந்த புண்ணிய பூமியான கமார்பூருக்கு நான் போக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ பகவான் ராமகிருஷ்ணர் நான் அனுமதி அளிக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் பெற்று நீ செல் அப்படின்னு சொல்கிறார். கமார்புகூர் நெருங்கியவுடன் அவருக்கு அற்புதமான தெய்வீக அனுபவங்கள் கிடைத்தது. அங்குள்ள ஒவ்வொரு தூசிகளும் தங்கத்தை போல ஒரு ஒளி உணர்வை அவர் கண்டார், ஒளிர்வதை அவர் கண்டார். எப்படி வாரணாசியிலே முதல்ல பகவான் ராமகிருஷ்ணன் அங்கே போன பொழுது முழு நகரமும் தங்க நகரமாக கண்டது போலவே மகேந்திரநாத் குப்தா கமார்புகூரை கண்டார். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஹிருதய், அதாவது குருதேவர் ராமகிருஷ்ணரை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு அட்டெண்டர், நீங்கள் நினச்சா இந்த கமார்புகூரை தங்கமாக ஆக்கலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், நான் நினச்சா தங்கமாக ஆக்கலாம், அது நீ பார்க்குற விதத்தில் இருக்குது, அது ஆல்ரெடி தங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நான் தங்கத்தால் நான் இழைக்க முடியும், ஆனால் இந்த மக்களுடைய எண்ணங்கள் தூய எண்ணங்கள் இல்லாதனால அது நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த அனுபவம் மகேந்திரநாத் குப்தாவுக்கு கமார்புகூர் போனவுடனே அந்த முழு தங்கமாக அவருக்கு தெரிகிறது. எதை பார்த்தாலும் தங்கமாக போடுது. அதனுடைய பொருள் என்னென்னா தூய சத்துவ குணத்தின் அடையாளம் அது. அதாவது முழுமையான ஆன்மீக ஒளி. ஏன் பகவான் ராமகிருஷ்ணர் அவருக்கு அருள் புரிந்தார். அங்குள்ள ஒவ்வொருவரும் அங்கே உள்ள இருக்கிற லிவிங் நான் லிவிங் ஒவ்வொருவரும் தெய்வீக மனிதராக மகேந்திரநாத் குப்தாவுக்கு தோன்றியது. அந்த அனுபவத்தால் அவர் சொல்ல முடியாத ஆனந்தத்தை அடைந்தார். சில நாட்கள் மகிழ்ச்சியுடன் அங்கு தங்கி பிறகு திரும்பி வந்தார். அவருடைய அனுபவத்தை ராமகிருஷ்ணரிடம் கூறினார். இது அமுதமொழிகள் வருது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புன்னகையுடன் கேட்டார். இறுதியில் மகேந்திரநாத் குப்தா கூறினார், மீண்டும் நான் அங்கு செல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போது ஒரு உதாரணம் சொன்னார். அதாவது அபினுக்கு அடிமையான மயில் கொடுத்த அதே நேரத்தில் அடுத்த நாளும் வருமா. ஒரு நாள் ஒரு அபின் கொஞ்சம் மயிலுக்கு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக அதே நேரத்தில் அடுத்த நாள் நிற்குமா, அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி அதுக்கு அடிமையானவர் மாதிரி மகேந்திரநாத் குப்தா மீண்டும் அங்கே செல்ல வேண்டும் என்று ஒரு சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய அனுபவத்தை மறுபடியும் நான் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மீண்டும் நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி குருதேவர்கிட்ட கேட்குறாரு. அப்போது ராமகிருஷ்ணன் சொல்கிறார், முதல் முறையில் நான் உனக்கு அருளித்தேன், அதாவது உனக்கு நாங்கள் போகிறதுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால் உனக்கு அந்த அருளின் மூலமாக உனக்கு திவ்ய சக்ஷு ஞான திருஷ்டி கொடுத்தேன் உனக்கு. அந்த ஆன்மீக ஒளியை அந்த திவ்ய கட்சியின் மூலமாக ஆன்மீக ஒளியை அனைத்திலும் நீ காண முடிந்தது. ஆனால் மறுபடியும் அதே அருள் நான் தர முடியாது. எனவே மீண்டும் நீ அங்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னார். வழக்கமான, அதாவது அங்கே போனால் நீ இப்போ என்ன பார்ப்பேன்னா வழக்கமான உலக மனிதர்களையே நீ காண்பாய். அவர்கள் பேசுவது, புகழ்வது, குறை கூறுவது, விமர்சிப்பது. அந்த கதாதரன் இன்னும் அதே மாதிரி தான்ப்பா இருக்கான், இன்னும் கூட மாறல அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆக இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அருள் இல்லாமல் இரண்டாவது முறை அந்த அனுபவம் கிடைக்காது அப்படிங்கிறத மகேந்திரநாத் தெளிவானார். அதனால்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உயிருடன் இருக்கும் வரை மகேந்திரநாத் குப்தா மீண்டும் அங்கே போகவில்லை. இந்த நிகழ்வில் என்ன முக்கிய பாடம் அப்படின்னா, பகவானுடைய அருள் இருந்தால்தான், ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தமது அருள் வழங்கிய போது தான் அந்த ஆன்மீக கண் திறக்கப்பட்டது. இதே தான் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் கொடுக்குறார். அந்த அருளை பெற்றவர்கள் மட்டும் அந்த தெய்வீக காட்சியை பார்க்க முடியும். இதனுடைய தொடர்பு என்னென்னா, இன்னும் 2 நிகழ்வுகள் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வு. என்னென்னு, ஒரு முறை அயோத்தியாவில் ஒரு சாது ஒருவர் இருந்தார். அங்கு அயோத்தியாவில் நிறைய பேர் சாதுகள் இருக்காங்க. ஒரு சாது பகவான் ராமகிருஷ்ணருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அவர் தட்சிணேஸ்வரத்தில் இருக்கார் பகவான் ராமகிருஷ்ணர். அயோத்தியில் இருக்கிற ஒருத்தருக்கு காட்சி கொடுத்தார். தட்சிணேஸ்வரத்துக்கு வா, நாம் சந்திப்போம் என்று ஒரு விண்ணப்பம் விடுத்தார், ஒரு அழைப்பு விடுத்தார். அந்த சாது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மேல் அளவற்ற ஈர்ப்பு, அவருடைய தெய்வீக தன்மையை உணர்ந்து நான் அவரை காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சார். அயோத்தி அந்த காலத்துல எல்லாம் பஸ் எல்லாம் கிடையாதுல்ல, ட்ரெயினும் கிடையாது, ஃப்ளைட்டும் கிடையாது. அதனால் அந்த சாது ராமகிருஷ்ணரை மேல் அளவற்ற ஈர்ப்பு பெற்றதால் பல மாதங்கள் கால்நடையாக
அயோத்தியிலிருந்து தட்சிணத்துக்கு நடைப்பயணமாக வந்தார். அங்கு ராமகிருஷ்ணரை பற்றி விசாரித்த பொழுது, அப்பொழுது ராமகிருஷ்ணனுடைய சித்தப்பா மகன் பூஜாரியாக இருந்தார் ராம்லால் தாதா. அவர்கிட்ட கொண்டு போய் விட்டாங்க. அவரை ராமகிருஷ்ணனை பற்றி கேட்ட உடனே, அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சில நாள் முன்பு தான் மகாசமாதி அடைந்தார் என்ற விஷயம் அவர் கேட்டபோது அந்த சாதுவுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். எவ்வளவு ஆழமான விரக்தி அந்த சாது பட்டார் அப்படின்னாரு. அந்த சாது அப்படியே தரையில் விழுந்துட்டார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அவரை சந்திக்க வேண்டும் என்று பல நாள் நடந்து வந்தேன், நான் இவரை சந்திக்க முடியவில்லையே என்று மிக வருத்தப்பட்டார். அப்போ ராம்லால் தாதா அவருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது அந்த சாது கூறினார், நான் ஏன் வந்தேன் தெரியுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணனிடம் நேரிலே பேசினார். தட்சிணேஸ்வரத்துக்கு வா என்று என்னை அழைத்தார். அவருடைய கட்டளையின்படியே தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் இங்கு வருவதற்கு முன்பே அவர் உடலை விட்டார், அதாவது மகாசமாதி அடைந்திருக்கிறார் அதை என்று நீங்கள் கூறிவிட்டீர்கள் என்று நான் கண்ணீர் வடிக்க தொடங்கினார். அப்போது அவரால் தாங்க முடியல. அப்போ ரெண்டாவது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் யார் வந்தாலும், இது அந்த ட்ரெடிஷன் அங்கே இருக்குது. தட்சிணேஸ்வரத்துக்கு யார் வந்தாலும், சாதுக்களோ பக்தர்களோ வந்தால் ராம்லால் தாதா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பார். பொதுவாக அந்த நாட்களில் தட்சிணேஸ்வரத்தில் சுற்றி திரியும் சாதுக்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் அங்கே தங்கிக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க அங்கே. அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் ஏற்பாடெல்லாம் இல்லை இப்போ. அதனால் ராம்லால் தாதா அந்த சாதுவுக்கு உணவு வழங்கின்னு வந்தார். உணவு வழங்குறதுக்காக வழக்கமாக அவர் கொடுத்தாரு. ஆனால் துயரத்தில் ஆழ்ந்திருந்த அந்த சாது அதை தொடக்கூட மறுத்து விட்டார். அந்த நாள் முழுவதும் கழிந்தது. மீண்டும் ராம்லால் தாதா மனசில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், என்னடா இது இந்த சாது சாப்பிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு, இப்படி இருக்காரு அப்படின்ட்டு மீண்டும் சாயங்காலம் வந்தார். மீண்டும் அவர் எதையும் சாப்பிட மறுத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் ராம்தாதா மீண்டும் அங்கே சென்றபோது அவர் கண்ட காட்சி ஒரு பெரிய வியப்புக்கு வந்தது. அந்த சாது பேரானந்தத்தில் ஆடி பாடித்துட்டு இருந்தார். என்ன அப்படின்னு கேட்டப்போ சொல்கிறார் அந்த சாது, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இங்கே இல்லை என்று யார் சொன்னது? அவர் நேற்று வந்தார், என்னிடம் நேற்று பேசினார். தனது சொந்த கைகளால் எனக்கு அற்புதமான, அதாவது பாயாசத்தை ஊட்டினார். என் வாழ்க்கையில் இவ்வளவு தெய்வீகமான பாயாசத்தை நான் ஒரு பொழுதும் சாப்பிட்டதே இல்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பாருங்கள், அந்த உடைந்த மண்பானையில் சில பாயாசங்கள் ஒட்டி இருக்கிறது என்பதை பார்த்தால், அவர் பார்த்த ராம்லால் தாதாவுக்கு ரொம்ப ஆச்சரியமும் அதிசயமாகவும் இருந்தது. அந்த உடஞ்ச சட்டியில், ஏன்னா இதில் கல்கத்தாலெல்லாம் அந்த காலத்தில் இப்போ கூட என்ன ஸ்வீட் கர்டு என்ன சொல்கிறது, மிஸ்டி தோய் அப்படிம்பாங்க, அது சட்டியில் தான் வரும். அதே மாதிரி ரசகுல்லாலாம் ஒயிட் ரசகுல்லாலாம் சட்டியில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த கீர் அந்த சட்டியில் இருந்தது. அது சட்டி சாப்பிட்டு கீழே போட்டது உடஞ்சதுனால அதில் ஒட்டி இருந்ததை காமிச்சார். அதை பார்த்து ராம்லால் தாதாவுக்கு பிரமித்து போயிட்டார். என்னடா இது அப்படின்னா, இதுதான் என்ன சொல்கிறது, திவ்யம் ததாமி தே சக்ஷு என்ற வார்த்தை இதோட நம்ம பொருத்தி பார்க்கணும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் எங்கே போனார்? அவர் வேறு எங்கேயும் செல்லவில்லை. அதே போல், அதாவது எங்கே போனார் அப்படின்னா, நம்ம பகவான் ராமகிருஷ்ணர் அந்த அமுதமொழிகள்லையும் கிரேட் மாஸ்டர்லேயும் அன்னை அன்புமொழிகளே சொல்லியிருக்கார். நான் எங்கே போயிட்டேன், ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு தான் போயிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்ல போகிறாரு. அந்த சாது எப்படி தவிச்சாரோ அதே மாதிரி அன்னை சாரதா தேவி பகவான் ராமகிருஷ்ணர் சமாதி ஆனதுக்கப்புறம் அழுது கொண்டு இருந்தார். அப்போ பகவான் காட்சி கொடுத்து சொன்னார், நான் எங்கே போனேன், இந்த அறையில் இருந்து அந்த அறைக்கு சென்றிருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதனுடைய பொருள் என்னன்னா, இந்த உலகில் ராமகிருஷ்ணர் லோகம், சில பேர் நம்ம சாதுக்கள் பக்தர்கள் கூட சொன்னாங்க, ஒருத்தர் சமாதி ஆகிட்டார்னா, ஒரு இறந்து போயிட்டார்னா அவர் எங்கே போயிட்டார்னா ராமகிருஷ்ண லோகத்தில் போயிட்டார். காரணம் அவர் ராமகிருஷ்ணர் பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண லோகத்துக்கு சென்றார் என்பதல்ல அது பேர். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் லோகத்தில் வந்தால் என்ன காண்பாய் என்பதல்ல. அதாவது அந்த லோகம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உடல் வடிவில் நான் தெரியாமல் இருக்கலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, உனக்கு சுத்தமான ஆன்மீக கண் இருந்தால் என்னை எங்கேயுமே காண்பாய், எங்குமே காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்ன, இதுலேருந்து என்ன நமக்கு புரியும்னா, அவர் உடல் தரியில் இல்லவே தவிர அந்த உடல் வடிவத்தில் இருந்தால்தான், உடலாக இருந்தால்தான் நாம் பார்க்க முடியும். காரணம் இந்த ஊனக்கண்ணால தான் பார்க்க முடியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஞானக்கண் கொடுத்தால் நீ என்னை எங்கும் பார்க்கலாம்
நஜாயத்தே மிரியத்தே வா கதாஜே. நம்ம வந்து உடல் அல்ல, நான் மனம், ஆத்மா அல்ல, நான் வந்து உடல் அல்ல, மனம் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறது தான் இது சொல்கிறார். ஸோ ஆன்மீக கண் இருந்தால்தான் என்னை எங்கும் நீ பார்க்கலாம். இந்த அறையிலிருந்து அந்த அறை சென்றேன் என்று கூறியதற்கு பொருள் என்னென்னா, ஒரு லோகத்திலிருந்து இன்னொரு லோகத்துக்கு சென்றதல்ல, உடல் நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு சென்றேன் என்பதுதான் பொருள். இதைத்தான் பகவான் ராமகிருஷ்ணன் அந்த இதில் விளக்குகிறார். நான் இங்கேருந்து அந்த அறைக்கு போனேன்னா இந்த உடல்நிலையில் இருந்து ஆன்மீக நிலைக்கு நான் சென்றேன். அதாவது யாருக்கு திவ்ய சக்ஷு அந்த ஆன்மீக கண் இருக்கிறதோ அவர்கள் பகவான் ராமகிருஷ்ணனை எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதுதான் திவ்ய சக்ஷுவோ அப்படின்னா. இன்னொரு இன்சிடெண்ட்டு, பகவான் ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடரான ஒருவர் லாட்டு மகராஜ், அவர் சுத்தமாக படிக்கவே இல்லை, அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அவர் வந்து ராம்தாதாவின் ராம்லால் தாதா வேற, ராம்தாதா வேற. ராம்தாதா வந்து கல்கத்தாவில் இருக்கிற ஒரு பெரிய செல்வந்தர். அவர் ராமகிருஷ்ணனுடைய பக்தர். அவரிடம் வந்து வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர் லாட்டு மகராஜ். அவர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ பகவான் ராமகிருஷ்ணனுக்கு பிரசாதங்கள் அல்லது இனிப்புகள், பழங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவார். இது லாட்டு மகராஜ், கோகா மகாராஜ், லாட்டு மகாராஜ் என்பது அவர் வந்து அதை எடுத்துகிட்டு பகவான் ராமகிருஷ்ணனோட தட்சிணேஸ்வரத்தில் போய் பார்த்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு வருவார். அவர் பகவான் ராமகிருஷ்ணனை பார்ப்பதில் ரொம்ப ஆனந்தம் அவருக்கு. அதனால தான் கடைசி அவர் அங்கேயே பகவான் ராமகிருஷ்ணரோடே இருந்துட்டார், ஒன்றுமே படிக்கலை. அவர் ஒரு மிக சிறந்த பேச்சாளராகவும் பெரிய ஒரு இதாராகவும் பின்னாடி ஆனார் அவர். அதாவது படிப்பறிவு என்பது செகண்டரி, பகவானுடைய அருள் இருந்தால் எல்லாம் கிடைக்கும் என்பது தான் பொருள். ஸோ வழக்கம் போல் ராம்தாதா கொடுத்ததை அவர் தூக்கிட்டு இதுக்கு வர்றார், தட்சிணேஸ்வரத்துக்கு வர்றார். அப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கமாருக்கு சென்றிருந்தார் என்பதை அவருக்கு தெரியாது. அவர் வந்து பகவான் ராமகிருஷ்ணர் கமாருக்கு போயிட்டார், அது தெரியாது. வழக்கமாக ராம்லால் தாதா வந்து பார்த்தாரு, அவர் பிரசாதம் கொடுத்தாரு. கொடுத்தாங்கன்னா கேட்டார், பகவான் இங்கே ராமகிருஷ்ணர் எங்கேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவர் கமாருக்கு போயிட்டார் அப்படின்னு. ஆனால் லாட்டு மகாராஜ் மறுத்து விட்டார். இல்லை அவர் எங்கேயும் இங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராம்லால் இல்லை அவர் இது கமாருக்கு போய் 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னாரு. நாள் முழுவதும் கடந்து அவர் அங்கே தான் தட்சிணேஸ்வரத்தில் பகவானுடைய அறையில், அப்புறம் இது பஞ்சவட்டியில் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் திரும்பி தாதா வீட்டு சொன்னுடைய முதலாளி வீட்டுக்கு போக மறுத்துட்டு அங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தார். மாலை நேரமானது. ராம்லால் தாதா மீண்டும் அங்கே லாட்டு மகாராஜ் எங்கே இருக்காருன்னு பார்த்து தேடி வந்தார். ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தார். என்ன, லாட்டு மகாராஜ் ஒரே இடத்தில் நின்று மீண்டும் மீண்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பிரணாம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அங்கேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நிற்பது போல ராம்லால் தாதா உணர்ந்தார். அப்போ ராம்லால் தாதா கண்டவுடன் கூறினார், யார் லாட்டு மகாராஜ் கேட்குறாரு ராம்லால் தாதா, ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இங்கே இல்லைன்னு யார் சொன்னது? அவர் இங்கே தான் இருக்கிறார், இங்கே இருக்கிறது, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறார். அவ்வளவு உறுதியாக லாட்டு மகாராஜ் சொன்னனால ராம்லால் தாதாவுக்கு பேச முடியாமல் அப்படி நின்றுட்டார். அவர் அமைதியாக அப்படியே திரும்பி போயிட்டார். இந்த அனுபவத்தில் அவர் எப்பொழுதும் முழுமையாக, அதாவது நம்ம வந்து இந்த அனுபவத்தை முழுமையாக புரிந்து கொண்டால், அதாவது எப்படின்னா அந்த ஆன்மீக கண் இருந்தால் தான் புரியும். அதே தான் பிரகலாதனுடைய வாழ்க்கை நடந்தது. பிரகலாதனுடைய பதிலும் அதே தான். என்ன, நாராயணன் இல்லாத இடமே இல்லை, தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு அவங்க அப்பா ஹிரண்யகசிபு கேட்டார் பிரகலாதன்ட்ட, இந்த தூணில் மட்டுமல்ல எல்லா தூணிலும் இருக்க, இந்த தூணில் இருக்காருன்னா தூண் அப்படியே அது அந்த இதை பார்த்துருக்கோம் நம்ம, அந்த தூணிலில் இருக்கிறன்னா அது மட்டுமல்ல எல்லா தூண்களிலும் இருக்கிறார், எல்லா இடத்திலும் இருக்கிறார், தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். எங்கும் நிறைந்திருக்கிறார். அப்போது ஹிரண்யகசிபர் அந்த தூணை உடைத்தார். அந்த தூண் என்றால் என்ன? அதுதான் அகங்கார தூண். அகங்காரம் என்றால் என்ன? இந்த உலகக்கண். தட் இஸ் உலகக்கண் என்பது ராகத்வேஷத்தோடு இருக்கின்ற கண், அறியாமையில் இருக்கின்ற கண். அந்த அகங்காரத்தை உடைத்தவுடன் அவனுக்கு அந்த திவ்ய சக்ஷு ஆன்மீக கண் கிடைத்தது. யார்? ஹிரண்யகசிபு. ஏன்னா ஹிரண்யகசிபு ஒரு சிறந்த பக்தர். உடனே பகவானை கண்டான். பகவான் தமது அருளால் அவருடைய உடலை அகற்றினார். காரணம், அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு இது பண்ணனால ஒன்று அகங்காரத்தினாலும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த உடலை நீக்கி இது பண்ணார் அப்படின்னு சொல்லி. அப்போது அவன்
நான் உடல் அல்ல, நான் ராட்சசன் அல்ல. யார்? ஹிரண்யகசிப்பு சொல்கிறார். நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல, நான் ராட்சசன் அல்ல, நான் ஆத்மா, நான் தெய்வீகமானவன் என்பதை உணர்ந்தார். ஒவ்வொரு ஆத்மாவின் இயல்பாகவே தெய்வீகமாக இருக்கிறது. அது பார்க்கும் விதம்தான் மாறுகிறது. அதாவது அஞ்ஞான பார்வை என்று அழைக்கப்படும் இந்த உலகியல் பார்வையில் எல்லாம் அப்படித்தான் தெரியும். ஆனால் நாம் என்ன சொன்னது, பானைகளை பார்க்கிறோம், ஆனால் பானைகளில் உள்ள களிமண்ணை நாம் பார்ப்பதில்லை. அப்போது ஒவ்வொரு பானையும் களிமண்ணை தவிர வேறு என்றும் இல்லை என்பதை களிமண்ணை பார்த்தா தான் அறியும். பானை பார்க்கும்போது நம்ம களிமண்ணை மறந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு முறை நீங்கள் மூல காரணத்தை அறிந்தால், ஏக காரண விஞ்ஞானேன அநேக காரியம் விஞ்ஞானம், அதாவது ஒரே மூல காரணத்தை அறிந்தால் அதிலிருந்து தோன்றிய எல்லா விளைவுகளும், எதெல்லாம் காரண காரிய சம்பந்தம், அந்த காரணத்திலிருந்து தோன்றிய காரியங்களை நாம் அறியலாம். அந்த ஒரே காரணம் யார்? பகவான். பகவான் அந்த பரம்பொருள். அதைத்தான் பகவான் இங்கு கூறுகிறார். அது மட்டுமல்ல, இந்த திவ்ய தரிசனம் உங்களுக்கு அளிக்கப்பட்டால் சாதாரண பார்வையில் காண முடியாத பலவற்றை காண முடியும். அதுதான் அர்ஜுனனுக்கு சொல்ல போகிறாரு. உதாரணமாக நம்ம ஒரு பானையை பார்க்கும் பொழுது அதன் வெளிப்புறத்தை மட்டும் நம்ம பார்க்க முடியும். அதன் உள்ளே கூட கொஞ்சம் பார்க்க முடியாது, அது முழுமையாக பார்க்க முடியாது. இடைப்பட்ட தூரத்தை நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு அட்ட டயத்தில் ஒன்று தான் பார்க்க முடியும். அதனால் இந்த திவ்ய பார்வை கிடைத்தால் வெளியையும் பார்க்கலாம், உள்ளேயும் பார்க்கலாம், இடைப்பட்ட அனைத்தையும் நான் பார்க்கலாம். அதாவது முழுவதையும் ஒரே சமயத்தில் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கண் ஒரு லிமிட்டேஷனோடு இருக்குது இப்போ, அதனால தான் நம்ம இதை பார்க்க முடியவில்லை. திவ்ய சக்ஷு வந்தால் அந்த லிமிட்டேஷனை தாண்டி போகலாம். ஏனெனில் அவை அனைத்தும் ஒரே அகண்ட சச்சிதானந்த பிரம்மத்தின் வெளிப்பாடுகளே. எனவே நீ எதையெல்லாம் காண விரும்புகிறாயோ, உனக்கு எதையெல்லாம் காண ஆசைப்படுகிறாயோ அதையெல்லாம் நீ பார்ப்பாய். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள், அனைத்தையும் நீ காண்பாய். அதனால்தான் இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனை சொன்னார். நதுமாம் சக்கியசே திருஷ்டும் அனேன ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷு பஷ்யமே யோகமைஸ்வரம். 8வது ஸ்லோகத்தை பகவான் சொல்ல போகிறார். உன்னுடைய இந்த சாதாரண உலகிய கண்களால் என்னை நீ காண முடியாது. நாம ரூப குணம் ஆகியவற்றால் ஆன இந்த பொருள் அந்த பொருள் என்று பிரிக்கும் பொழுதுதான் நீ அதையெல்லாம் பார்க்கிறார். அதனால் அனைத்தும் ஒரே இடத்தில் ஒரே உடலில் ஒரே பிரபஞ்ச வடிவமாக நீ காண முடியாது. அப்போ எப்போ காண முடியும்னு சொல்கிறாரு அர்ஜுனா. உன் மீது எனக்கு அன்பு இருக்கிறது, நான் உனக்கு அந்த திவ்ய சக்ஷு ஞான கண்ணை அளிக்கிறேன். அப்போது என் ஐஸ்வர்ய யோகத்தின் ஐஸ்வர்ய யோக 2 இருக்குது. ஐஸ்வர்ய யோக சக்தியை பார், என் யோக சக்தியை பார் என்று பகவான் கூறுகிறார். அந்த யோக சக்தி என்ன? முன்னதாகவே நம்ம பார்த்துருக்கோம். யோக சக்தின்னா என்ன? பகவான் யோகேஸ்வரன், யோகீஸ்வரர் என்று 2 அழைக்கப்படுகிறார். இதன் பொருள் என்னென்னா, ஒரே நேரத்தில் ஒன்றாகவும் ஒரே நேரத்தில் பலவாகவும் காட்சியளிப்பவர். நம்மளால் அதெல்லாம் இமேஜினே பண்ண முடியாது. ஒரே பொருள் உருவமுடையதாகவும் உருவமற்றதாகவும் சிறிதாகவும் பெரிதாகவும் ஒரே நேரத்தில் இருப்பது போல இவை அனைத்தும் ஒன்றுக்கொன்று முரண்பாடாக நம்மளால் நிச்சயமாக இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இதே ஈசாவாஸ்ய உபநிஷத்துலையும் வருது. இது ஒரே நேரத்தில் உருவமுடையதாகவும் உருவமற்றதாகவும் சிறிதாகவும் பெரிதாகவும் அப்படி எல்லாமே நம்மளால் பார்க்க முடியாது. சாதாரண ஒருவர் ஒரு பொருளை ஒரே நேரத்தில் சிறிதாக காணலாம் அல்லது பெரிதாக காணலாம், அப்படி மட்டும்தான் காண முடியும். ஆனால் இறைவன் அதில் வேறுபட்டவர். அவர் பலராகவும் இருக்கிறார், ஒருவராகவும் இருக்கிறார். அவருக்கு எண்ணற்ற பெயர்கள் உண்டு, அதே சமயத்தில் பெயரற்றவராகவும் இருக்கிறார். அவருக்கு எண்ணற்ற வடிவங்கள் உண்டு, அதே நேரத்தில் உருவமற்றவராகவும் இருக்கிறார். அவருக்கு எண்ணற்ற குணங்கள் உள்ளது, அதே சமயத்தில் நிர்குணம் குணமயி, குணத்துடனும் குணமயின குணமற்றவராகவும் குணமாகவும் இருக்கிறார். நிர்குணம், நிராகாரம், நிர்நாமம், நிர்விசேஷம், அகண்டம், சுத்தம், புத்தம், முக்தம், ஸ்வரூபம். இதுவே யோக சக்தி. யோக சக்தி நினைக்கிறது. இப்படியும் இருப்பார், அப்படியும் இருப்பார். அதுதான் ஈஷாவாசிய உபனிஷத்தில் சொல்லப்படுகிறது. ஈஷாவாசியம் அதாவது அந்த ஸ்லோகத்தில் என்னென்னா,
தன்னை ஜெயதி தத் தூரே தத் வந்திகே தத் அந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்ய பாக்கியந்தரம் அப்படின்னு சொல்லி, அதாவது அது நகர்கிறது நகரவில்லை. என்னது நகர்கிறது நகரவில்லை? அது தொலைவில் உள்ளது அருகில் உள்ளது, அது உள்ளே உள்ளது வெளியே உள்ளது. இவை ஒன்றுக்கொன்று முரண்பாடாக நம்ம பார்க்கலாம். ஆனால் அது யாரால், பகவானால் மட்டும்தான் அது செய்ய முடியும். அதனால தான் யோகேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறார், யோகத்தின் அதிபதியாக இருக்கிறவர். அதனால தான் அவருடைய ஒரே சமயத்தில் ஒரே பொருளில் இருக்கிறார். அதாவது இப்படியும் இருப்பார் அப்படியும் இருப்பார். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, மகேந்திரநாத் குப்தாவோட சொல்கிறாரு, உனக்கு உருவத்தில் நம்பிக்கை உண்டா அருவத்தில் நம்பிக்கை உண்டான்னு கேட்கும்போது அவர் சொன்னது, எனக்கு உருவத்தில் நம்பிக்கை இல்லை அருவத்தில் நம்பிக்கை இருக்குது என்று மகேந்திரநாத் குப்தா சொல்லும் பொழுது பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, பகவான் உருவத்திலும் இருப்பார், உருவமற்றவருமாக இருக்கிறார், அதுக்கு மேலே இருக்கிறார். இந்த பொருள் இதுதான். அதுக்கு மேலே இருக்கிறாருன்னா நமக்கு நம்மால் நம்முடைய தர்க்கத்திற்கு, அதாவது நம்முடைய விவாதத்திற்கோ நம்முடைய கண்ணுக்கோ எட்டாத அளவில் இருக்கிறார். அதுதான் சொல்ல போகிறார் பின்னாடி. இதன் பொருள் என்ன? உனக்கு திவ்ய கண் இருந்தால் அது நகர்வதில்லை என்பதை பார்ப்பாய். உலகியல் கண் இருந்தால் அது நகர்கிறது என்றும் சில நேரத்தில் நகர்வதில்லை என்றும் பார்ப்பாய். ஆன்மீக கண் இருந்தால் அது எங்கும் இருப்பதை பார்ப்பாய். உலகியல் கண்ணில் பார்த்தால் இங்கே அல்லது அங்கே இருப்பதாக மட்டும் காண்பாய். ஆன்மீக கண் இருந்தால் உள்ளேயும் வெளியேயும் இருப்பதை பார்ப்பாய். உலகியல் கண் இருந்தால் உள்ளே அல்லது வெளியே மட்டும்தான் காண்பாய் அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பாரடாக்சியல் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உபனிஷத்தில் நிறைய உபனிஷத்தில் அந்த மாதிரி விளக்கம் வரும். அதைத்தான் பகவான் இங்கே யோகம் ஐஸ்வரம் என்று கூறார். என் மகிமையை பார், என் மகிமை, என் யோக மகிமை, என் சக்தியின் மகிமை. என் சக்தி என்ன? நான் ஒருவன், நானே பலர், எனக்கு பெயர் இல்லை, எனக்கு எண்ணற்ற பெயர்கள், நான் எங்கும் இருக்கிறேன், அதே சமயத்தில் பல இடங்களில் தனித்தனியாகவும் இருக்கிறேன். நான் எதையும் செய்வதில்லை, ஆனால் அனைத்தும் செய்கிறேன். எதுவும் என்னை தொட முடியாது, ஆனால் எல்லா ஜீவராசிகளின் கர்ம பலனை நானே அனுபவிக்கிறேன். அது எப்படி சாத்தியம்? உலகியல் பார்வை இருந்தால் பல கர்த்தாக்கள், பல போக்தாக்கள், பல அனுபவங்களை நம்ம காண்போம். ஆன்மீக பார்வை இருந்தால் பரமாத்மிக சத்தியம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்க முடியும். விவகாரிய சத்தியம் இல்லை. இந்த இரண்டாகமாக காண்பார். அதாவது ஆன்மீக பார்வை இருந்தால் பரமாத்மிக சத்தியமாகவும் பார்க்கலாம், விவகாரிய சத்தியமாகவும் பார்க்கலாம். எனவே உன்னுடைய சாதாரண கண்களால் இதையெல்லாம் பார்க்க முடியாது. அப்போது நான் அப்படி பார்க்க முடியாது, நான் இந்த உடலல்ல மனமல்ல என்பதுதான் இந்த தெய்வீக சக்ஷுவினுடைய தெய்வீக கண் ஞானக்கண் சொல்லலாம், அதனுடைய லட்சியம் அப்படின்னு சொல்கிறார். அது தெய்வீக கண் இருந்தால்தான் நாம் அதை பார்க்க முடியும். சாதாரணமாக நாம் பார்ப்பது நம்முடைய ஊனக்கண், அதாவது நம்முடைய உடலில் இருக்கிற கண் பார்ப்பது அவ்வளவு இது இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இனி ஸ்லோகத்தை 4வது ஸ்லோகத்தில் பார்ப்போம். மன்யசே யதி தத் சக்கியம் மயா திருஷ்டுமிதி பிரபு யோகேஸ்வர ததோ மே துவம் தர்சயா ஆத்மன அவ்யயம். அதாவது இது சிம்பிள் மீனிங் என்னன்னா, இறைவா அதை பார்க்க எனக்கு இயலும் என்று நீங்கள் நினைத்தால் யோகேஸ்வரா உமது அழிவற்ற உருவத்தை காட்டி அருளுங்கள். இந்த இடத்துல பகவான் அர்ஜுனனுடைய ஸ்ரத்தை, அர்ஜுனனுடைய பணிவு எப்படி இருக்கிறது? அதாவது ஒரு பக்தன் பகவானுடைய அருள் வேண்டும் என்றால் சரணடைய வேண்டும். இதை நம்ம பல தடவை சொல்லியிருக்கேன் நான். அதே நேரத்தில் பணிவும் வேண்டும். முதல் அத்தியாயத்திலே பகவானிடம் சரணடைந்தார் அர்ஜுனன். மேலும் பகவான் இவனுடைய பணிவையும் இவனுடைய நோக்கத்தையும் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ ஒரு சிறந்த பக்தனுங்கிற அவரே சர்டிஃபிகேட் பண்ணியிருக்காரு. அதனால் அதெல்லாம் மனசில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் உங்களுடைய விஸ்வரூபத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் சொன்னார், மன்யசே எதி தத் சக்கியம், என்னால் முடியும் என்றால் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த தர்சனத்தை எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜுனன் கூறுகிறான். அவனுடைய பணிவை இங்கே காட்டுகிறார். உங்களுடைய விஸ்வரூப தர்சனத்தை பார்க்க எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு அதை விஸ்வரூபத்தையும் ஐஸ்வர்யத்தையும் காட்டுங்கள்.
இங்கு அர்ஜுனுடைய மனநிலையை காட்டுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு பொருளை அடைய வேண்டும் என்று ஆசைப்படலாம், ஆனால் அதற்கு தகுதி இருக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு இது. பெரும்பாலான மக்கள் நம்ம என்னென்னா, ஆசை இருக்கும் ஆனால் தகுதி இருக்காது. அதனால் அர்ஜுனன் இங்கே என்ன கேட்குறாருன்னா, நான் அதை பார்க்கணும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அப்படி இருந்தால், எனக்கு தகுதி இருக்குமென்று நினைத்தால் அதை எனக்கு காட்டுங்கள். எனக்கு ஆசை இருந்தால் அதற்காக அதை நீங்கள் காமிக்க வேண்டாம். அதை கிளீனாக சொல்கிறார். அது எனக்கு தகுதி இருந்தால் மட்டும்தான் கொடுங்கள் என்கிறார். பகவான் எப்போவுமே என்னென்னா, ஜென்ரலாக நம்ம பார்த்துருப்போம், இந்த புராணங்கள் கதைகள் சொல்லுவோம். பகவானை ஒரு பொதுவாக அவர் யாரையும் அழிக்க விரும்புவதில்லை. இங்கே அழிக்க வேண்டும் என்று நினைத்தால்னு சொல்கிறாரு. அது என்னென்னா, அவருடைய இந்த அகங்கார இந்த சரீரத்தை தான் அவர் எடுக்கிறார். ஆத்மாவை உண்மை பண்ண முடியாது. ஸோ அந்த ரீதியில் இந்த சரீரத்தை அழிப்பதற்காக பகவான் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று எண்ணினால், அவனுக்கு தகுதி இல்லை என்றாலும் அவனுக்கு ஆசைக்காக அதை எல்லாம் கொடுப்பார். அவன் கேட்கறதெல்லாம் கொடுப்பார். அந்த ஆசையால் அடைவது எதுவாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அது நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவரையும் அழித்துவிடும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் பகவான் அது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு இன்னும் ஒரு பிறவிக்கு அவன் போகணும், இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தகுதி தேவை. அதனால தான் அர்ஜுனன் எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள் என்கிறார். இனி ஒரு கருத்தும் சொல்கிறாரு. அர்ஜுனன் சொல்கிறார், எனக்கு தகுதி இருக்கிறதா என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு காட்டுங்கள், அந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள். சிலர் தனக்கு தகுதி இருக்கிறது இல்லை என்று தெரியாமல் அவர்களே முடிவு செய்து விடுவார்கள். அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அதனால் அர்ஜுனன் பகவானிடம் ஏற்கனவே சரணடைந்திருந்தார். அவன் பகவானிடம் பணிவுடன் இருந்தார். இங்கு பகவானிடம் எனக்கு தகுதி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்றார். இனி ஸ்லோகத்தை பார்த்தோம்னா தெரியும். மன்யசே எதி தத் சக்கியம். மன்யசே எதி அப்படின்னா நீங்கள் நினைத்தால். என்ன நினைத்தால்? ஒரு கால் எனக்கு இந்த சக்கியம், தத் சக்கியம் மயா திருஷ்டும், என்னால் இந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் என்று தகுதி எனக்கு இருந்தால், சக்கியம் என்றாலும் யோக்கியதை, அந்த பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இருந்தால் எனக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பிரபு இந்த இடத்துல பகவானை தலைவா அல்லது ஈஸ்வரனே அப்படின்னு சொல்கிறார். அடுத்து யோகேஸ்வரனா அர்ஜுனன் பகவானை அழைக்கிறார். யோகேஸ்வரா, அதாவது யோகத்தின் தலைவரே, ஈஸ்வரனாக இருப்பவரே, அதாவது மாயையினுடைய கட்டுப்பாட்டில், மாயை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கின்ற ஈஸ்வரனே. ததாமே, இதை எனக்கு துவம் நீங்கள் தர்சய காட்டுங்கள். எது என்றால் ஆத்மானம், அதாவது உங்கள் விஸ்வரூபம், அதாவது நீங்கள் உள்ளபடியே இருக்கின்ற உங்களுடைய விஸ்வரூபத்தை. சாதாரணமாக உங்கள் விஸ்வரூப தர்சனத்தை. அவ்யயம் என்றால் இந்த இடத்துல அளக்க முடியாத, அதாவது நீங்கள் இவர் வாமன அவதாரத்தில் பார்த்துருப்போம். பகவான் வாமனன் உங்களுக்கு தெரியும், பார்த்துருக்கீங்க. வாமனன் விஸ்வரூபம் எடுத்தார். அப்போது அவருடைய தலை எங்கே இருக்குன்னு தெரியல, கால் எங்கே இருக்குன்னு தெரியல, அப்படி ஒரு இது இருந்தது. அது மாதிரி அளவிட முடியாத உங்களுடைய பெருமையை, உங்கள் விஸ்வரூபத்தை எனக்கு காட்டுங்கள். ஆக 3வது ஸ்லோகத்திலையும் 4வது ஸ்லோகத்திலையும் அர்ஜுனனுடைய சிரத்தையை சொல்லி விஸ்வரூப தர்சனத்தை காட்டுமாறு பகவானிடம் பிரார்த்திக்கிறார். அதற்கு மேல் எனக்கு தகுதி இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு அந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்று சொல்லி முடிக்கிறாரு. இனி பகவான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்ரீ பகவானு வாச்ச பஷ்யமே பார்த்த ரூபாணி சதசதோ சகஸ்ரசக நானாவிதானி திவ்யானி நானா வர்ணாக்கிருதானி ச. அதாவது பகவான் என்ன சொல்கிறாருன்னா, பல வகைப்பட்ட பல நிறங்கள் வடிவங்களுடன் உடைய எனது தெய்வீக உருவத்தை நூறாய் ஆயிரமாய் அப்படின்னா, நான் பேச்சு வழக்கில் சிலர் ஆயிரக்கணக்காக சொல்லுவோம். ஆயிரக்கணக்குன்னா சொல்ல முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்காதது அப்படின்னு பொருள். அப்படி நூறாய் ஆயிரமாய் இனி என்னை பார்த்தா அப்படின்னு சொல்கிறார். நீ என்னை பார்க்க போகிறாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நானா விதானி சொல்கிறார்.
நானாவிதான். ஸோ இந்த இடத்துல பகவான் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 5வது ஸ்லோகத்திலிருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனனுடைய விண்ணப்பத்தை, அர்ஜுனன் என்ன கேட்டான், எனக்கு தகுதி இருந்தால் உங்கள் விஸ்வரூபத்தை காமிங்க அப்படின்னு சொன்னார். அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு அர்ஜுனனுக்கு தகுதியை பகவான் கொடுக்கிறார். இப்போ அர்ஜுனனுக்கு என்ன தகுதி இல்லை அவனுக்கு. அப்போ அர்ஜுனன் விஸ்வரூபத்தை தகுதி இருந்தால் காட்டுங்கள் என்று சொன்னான். அதனால் அர்ஜுனன் அந்த மாடல் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை. ஏன் மாடல் விஸ்வரூபம் அப்படின்னோன்னா, இப்போ அர்ஜுனன் பகவானுடைய வேண்டிக்கிட்டனால இந்த உலகம் சாதாரணமாக எப்படி இருக்கிறது, நானாவிதான், அதாவது சகல ஜீவராசிகளும் அண்டங்கள் எல்லாமே அந்த உருவத்தில் இருக்குது அப்படிங்கிறத அர்ஜுனனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதுதான் அது உள்ளபடி அப்படியே இருக்குது. ஆனால் அதனுடைய ரெப்ரசன்ட் பண்ணனா அதை காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் பகவான் இந்த இடத்துல அந்த மாடல் விஸ்வரூபத்துன்னு சொல்கிறார். மாடல் விஸ்வத்தை காமிச்சோம்னா இந்த உலகம் இப்படி தான் இருக்குங்கிறத அர்ஜுனன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அர்ஜுனன் மாடல் விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை. அதனால் பகவான் அர்ஜுனுக்கு தகுதியை கொடுக்க போகிறார். பகவான் நேரடியாக உனக்கு விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு தகுதி இல்லை என்று சொல்லாமல், நீ விஸ்வரூபத்தை பார்க்க உனக்கு நான் ஞான கண் கொடுக்கிறேன், ஞான சக்ஷு கொடுக்கிறேன் என்று சொல்ல போகிறார். அதனால தான் அர்ஜுனன் மகிழ்ந்தான். நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று குருவிடம் முடிவை விட்டுவிட வேண்டும். எனக்கு எல்லாம் இருக்குங்கிறத நான் சொன்னோம்னா நமக்கு அடிதான் விழுகும். குரு நமக்கு தகுதி கொடுத்து விடுவார். தகுதி இல்லைன்னா அவர் கொடுப்பார். அதனால் பகவான் இந்த ஸ்லோகத்தில் பஷ்ய என்றால் பார், கான் அப்படின்னு சொல்கிறார். எதை பார்க்க வேண்டும், அதாவது அவனுடைய ரூபத்தை பார். அதனால தான் இந்த சாதாரண கண்களால் நீ அதை பார்க்க முடியாது. அதனால் நான் உனக்கு ஞானக்கண் கொடுக்கிறேன், உனக்கு நான் தகுதியை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ பஷ்யமே பார்த்த ரூபாணி, பார்த்த அப்படின்னா இந்த இடத்துல அர்ஜுனன், மே ரூபாணி, என்னுடைய ரூபங்களை நீ பார், பஷ்ய அப்படின்னு சொல்கிறார். விஸ்வரூப, அதாவது இந்த விஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா, சதசக நூற்றுக்கணக்கான ரூபங்களை பார், ஆயிரக்கணக்கான ரூபங்களை பார். ரூபங்கள் இந்த 100 மற்றும் 1000 என்றால் இலக்கணத்தில் என்ன கணக்குன்னா கணக்கில் அடங்காதது. இந்த இலக்கணத்துக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான அப்படின்னா அன்கவுண்டபிள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரூபத்தில் நீ எதையெல்லாம் பார்க்க போகிறாய் என்ற ஒரு ட்ரைலர் காமிக்கிறார். படத்தை போடும்போது ட்ரைலர் போடுற மாதிரி இவர் பார்க்குறாரு. அடுத்து நானா விதானி, விதவிதமான பல வகையான ரூபங்கள், திவ்யானி, திவ்யமான தெய்வீகமான ரூபங்கள், என்னுடைய மாயா சக்தியால் உருவான ரூபங்களை நீ பார்க்க போகிறாய். அடுத்து நானா வர்ணானி கிருதானி, நானா என்றால் விதவிதமான வர்ண கலர் வர்ணங்கள் உடையது. அக்ருதி என்றால் உருவங்கள். நீ அந்த பல வர்ணங்களுடைய, பல ரூபங்களுடைய, பல உருவங்களை நீ பார்க்க போகிறாய். இதிலிருந்து அந்த காலத்தில் கலர் டிவி இருக்குங்கிறத பகவான் கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதாவது நம்ம நினைக்கிறோம் டெக்னாலஜி இப்போ தான் டெவலப் ஆகிடும். அங்கே நானா விதானி வர்ணானின்னா நான் கலராக பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்த்த கலராக தெரியாது. அதனால் அந்த காலத்திலே கலர் டிவிலாம் இருக்குதுன்னு சொன்னோம். என்று பல வகையான வர்ணங்களை, ரூபங்களை, என்னுடைய விஸ்வரூபத்தை பார் என்று பகவான் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அதை பற்றி இன்னும் விவரமாக சொல்ல போகிறாரு. இந்த அதாவது 6வது ஸ்லோகம், 5வது ஸ்லோகத்திலிருந்து பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். பஷ்ய ஆதித்யன் வசூன் ருத்ரன். அதாவது நம்ம 10வது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொன்னார். பஷ்ய ஆதித்ய வசூன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததா பகூனி அதிருஷ்டபூர்வாணி பஷ்ய ஐஸ்வர்யானி பாரதா அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆதித்யர்களையும் வசுக்களையும் ருத்ரர்களையும் அஸ்வினி குமார்களையும் அங்கினம், அதாவது மருத்துஸ்னா வாயு பகவான், அதையெல்லாம் பார்.
முன்பு காணாத அதிசயங்களை பலவற்றை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் என்னுடைய சிம்பிள் மீனிங் மட்டும் சொல்லிவிட்டு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த இந்த இதில் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்லோகத்தில் என்ன ஒவ்வொரு வார்த்தையுடைய அர்த்தங்கள் என்னங்கிறது நம்ம முதல் பார்ப்போம். அதாவது விஸ்வரூபத்தினுடைய தொடர்ச்சி பகவான் 5லேருந்து ஆரம்பித்தார். விஸ்வரூபத்தின் ஆறாவது ஸ்லோகம் இது. இவையெல்லாம் நீ பார்க்க போகிறாய். பஷ்ய நீ பார்க்க போகிறீங்கன்னா ஆதித்யான் 12 ஆதித்யர்கள் என்று அந்த ஆதித்யானம் விஷ்ணு அகம் அப்படின்னு சொல்லி 10வது அத்தியாயத்தில் சொன்னார். இங்கே 12 ஆதித்யர்களை பார்க்க போகிறோம். இந்த 12 ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்ற அத்தியாயத்தில் 10வது அத்தியாயத்தில் அந்த இதில் ஆதித்யர்களில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இங்கு பகவான் அர்ஜுனனிடம் அந்த 12 ஆதித்யர்களையும் பார்க்க போகிறாய். அதாவது விபூதி தேரி அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் ப்ராக்டிக்கல். அங்கு சொன்ன எல்லாவற்றையும் நீ இங்கு ப்ராக்டிக்கலாக உன்னுடைய கண்ணிலே பார்க்க போகிறாய். வசுக்கள் 8 வசுக்கள்னு சொன்னோம். வசுக்கள் இருக்குன்னு சொன்னார். அடுத்து ருத்ரன் 11 ருத்ரர்கள் நம்ம சொன்னார். அந்த 11 ருத்ரர்களில் சங்கரர் நான் என்று சொன்னார். ருத்ரர்கள் நான் ஏன் அந்த 11 ருத்ரர்கள் யார் யார் அந்த 11 ருத்ரர்கள்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதை இங்கு நீ பார்ப்பாய். அடுத்து அஸ்வின் குமாரர்கள் 2 பேர். அவர்கள் யார், அவர்கள் ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கார்கள், அவர்களால் என்ன பயன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மருதுன்னா மருது தேவதைகள்லாம் காற்று வாயு பகவான். அந்த காற்று வாயு பகவானுக்கு 49 வெரைட்டிஸ் ஆஃப் விண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண தென்றல்லேருந்து சுனாமி வரைக்கும் அதில் 49 வருது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கணக்குன்னு தெரியல, அதில் நம்ம இதில் பகவத்கீதையில் இருக்கிறதுன்னு அப்படி சொல்கிறேன். ஸோ அவ்விதம் பகூனி அதிருஷ்டபூர்வாணி அதிகமான, அதாவது பல வகையான அதிருஷ்டபூர்வாணி அதிகமான இதற்கு முன் நீ பார்க்காத அதிசயமான ஆச்சரியமான ரூபங்களையும் வர்ணங்களையும் நீ பார்க்க போகிறாய். பிறகு பகவான் மீண்டும் இங்கு சொல்கிறார், பஷ்ய ஆச்சரியானி ஆச்சரியமான உருவங்களை நீ பார்க்க போகிறாய். கடைசியில் பாரதாயே அர்ஜுனா உனக்கு ஆச்சரியத்தை ஊட்டக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பார்க்காதது எல்லாம் ரூபங்களை நீ பார்க்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2 ஸ்லோகங்கள் பகவானுடைய தகுதியை கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. இப்போ என்னென்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கான தகுதியை பகவான் இப்போ தான் ஞான சக்ஸஸ் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்க போகிறோம். என்ன இகை கஸ்தும் ஜெகத் 7வது ஸ்லோகம். இகை கஸ்தும் ஜெகத் கிருஷ்ணம் பஷ்யாத்ய சச்சராச்சரம் மம தேகே குடாகேஷ எச்சத் அந்நியம் திருஷ்டும் இச்சசி. அதாவது அர்ஜுனா, எனது உடலில் ஒன்று சேர்ந்து, அதாவது என்னுடைய உடலில் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா ஜங்கமம் ஸ்தாவரம், இந்த ஜெகத் முழுவதும் உயிரற்ற உயிருள்ள உடைய இந்த முழு உலகத்தையும் நீ பார்க்க போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் நீ பார்ப்பாய். ஏன் விரும்பியதெல்லாம் பார்ப்பாய் அப்படின்னா அர்ஜுனனுக்கு ஒரு இது இருந்தது, இந்த மகாபாரத போரில் என்ன ஆகும் அப்படிங்கிறது. அதனால் ஃபோர்காஸ்டிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நீ பார்க்க போகிறாய். இப்படி பகவான் எல்லா காட்சியும் நீ பார்க்க போகிறோம்னா அர்ஜுனுக்கு ஒரு பெரிய இதாகிடுச்சு, ஆச்சரியமாகிடுச்சு. என்னது அந்த போர் முடிவு என்ன ஆக போகுதுங்கிறதையும் நீ இங்கே பார்க்க போகிறாய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. ஸோ 7வது ஸ்லோகம். 8ல் தான் ஞான சக்ஷு கொடுக்க போகிறார். ஸோ 7ல் என்னென்னா இந்த ஸ்லோகத்தில் பகவான் மீண்டும் சொல்கிறார், நீ என்னுடைய விஸ்வரூபத்தை என்ன பார்க்க போகிறாய் என்று ஒரு ப்ரீஃபாக ஒரு இது சொல்கிறார். இகை கஸ்தும் ஜெகத் கிருஷ்ணம் பஷ்ய. இக என்றால் இந்த, அத்ய என்றால் இப்பொழுது, கிருஷ்ணம்னா கிருஷ்ணம் ஜெகத் முழு உலகத்தையும், அதாவது அண்ட சராசரங்கள் அனைத்தையும், முழுமையான இந்த அண்ட எல்லா உலகத்தையும். பிறகு இந்த உலகம் எப்படி இருக்கிறது? சராச்சரம், அசைவது அசையாதது, உயிருள்ளது உயிரற்றது. அதாவது உயிருள்ளது உயிரற்றது ஜடங்கள் எல்லாத்தையும் நீ பார்க்க போகிற. ஜெகத், அதாவது இந்த சராச்சரம்ங்கிறது ஜெகத்திற்குடைய அடையாளம் பார்க்கணும். செகண்ட் லைனில் என்னென்னா, இந்த உலகத்துக்குள் எங்கு பார்க்க வேண்டும், அதாவது
மம தேகே, நீ இந்த உலகத்தையெல்லாம் எங்கே போய் பார்க்க போகிறேன்னா என்னுடைய உடலிலே நீ எல்லாவற்றையும் பார்க்க போகிறாய். மம தேகேனா என்னுடைய உடலிலே நீ பார்க்க போகிறாய். மம தேகே அப்படின்னு சொல்கிறாரு. இவை இனி அதாவது இதெல்லாம் நீ பார்க்குற சராச்சரம், இந்த உலகத்தை அகண்ட, அதாவது எல்லா 14 உலோகத்தையும் எல்லா சராச்சரங்களையும் நீ பார்க்க போகிறாய். எப்படி பார்க்க போகிறாய்? ஏகஸ்தம்னா எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல, அங்கே போகணும் இங்கே போகணுங்கிற எல்லாம் நீ இந்த எத்தனை உலகங்கள் இருக்கோ, எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ எல்லாத்தையும் நீ இந்த உலகத்திலே ஒரே இடத்திலே இந்த உடலிலே நீ பார்க்க போகிறாய். அனைத்து உலகத்தையும் பார்க்க. பிறகு குடாகேஷா என்றால் அர்ஜுனன் அழைக்கிறார். அதாவது உறக்கத்தையோ அல்லது தமோ குணத்தை வென்ற அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொருள் தான் பொதுவாக குடாகேஷன் அப்படின்னா தூங்காமல் இருக்கக்கூடிய சக்தி உடையவன். தூங்காமே இருப்பான், தூங்கிட்டு இருப்பான், ரெண்டுமே செய்வான். அதாவது அந்த போர் சமயத்தில் தூங்காமையே பல நாள் இருக்க முடியும் அவனால். அதனால் அவன் குடாகேஷா அப்படின்னு சொல்லி ஒரு பேர். ஸோ பாரத போரில் அர்ஜுனனுக்கு வெற்றி அல்லது தோல்வி வருமா என்றதையும் ஒரு பயம் அவருக்கு இருந்தனால இந்த போரின் முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஆச்சரியமான இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்க, உன்னுடைய வெற்றி கௌரவருடைய தோல்வியையும் நீ பார்க்க போகிறாய். அதனுடைய அந்நியத் என்றால் இந்த இடத்துல அந்நியத்தின் இந்த யுகத்தின் முடிவை நீ பார்க்க போகிறாய். காரணம், இந்த விஸ்வரூப தரிசனம் பகவான் பீஷ்மர், துரோணர், கர்ணர், துரியோதன், துச்சாதன் எல்லாருமே மரணத்தை அதில் காட்டப் போகிறார். பிறகு நீயே வெற்றி அடைவாய் என்று உறுதி சொல்லுகிறார். ஆனால் அர்ஜுனனுக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த போரில் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்கு வந்துடுச்சு. இந்த விஸ்வரூபத்தின் மூலமாக இப்படி எல்லாவற்றையும் நீ எதையெல்லாம் பார்க்க விரும்புகிறாயோ அல்லது உன்னுடைய வாழ்நாளிலே பார்க்க முடியாதவை அனைத்துமே நீ இந்த விஸ்வரூபத்தில் பார்ப்பாய். அவையெல்லாம் என்னுடைய உடலில் ஒரே இடத்திலே என்னுடைய உடலில் நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லிட்டார். இனி 8வது ஸ்லோகம். நது மாம் சக்கியசே திருஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுகு பஷ்யமே யோகம் ஐஸ்வரம். இந்த இடத்துல பகவான் தன்னுடைய உண்மையான அந்த ஞான கண்ணை கொடுக்க போகிறார். அப்போ தான் அவங்களால அந்த மாடல் விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். அதனுடைய சிம்பிள் மீனிங் என்னென்னா, இந்த ஊனக்கண்ணால், இந்த உலகியல் கண்ணால் என்னை நீ காண முடியாது. உனக்கு ஞானத்தை கொடுக்கிறேன், ஞானக்கண் கொடுக்கிறேன். எனது ஈஸ்வர யோகத்தையும், அதாவது என்னுடைய ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் நீ பார்ப்பாய் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன்கிட்ட சொல்லாரு. 8வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார், உனக்கு நான் தகுதியை கொடுத்து அதன் மூலமாக நீ என்னை இந்த விஸ்வரூப தரிசனத்தில் பார்ப்பாய். அதாவது என்னுடைய உடலை நீ விஸ்வரூபமாக பார்ப்பாய் என்று சொல்கிறார். தகுதியை அர்ஜுனுக்கு கொடுக்கிறார். ஏற்கனவே அர்ஜுனன் எனக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டார். இந்த விஸ்வரூபத்தை காட்டுங்கள் என்றும் சொன்னார். அதற்காக பகவான் நீ இந்த விஸ்வரூபத்தை பார் என்று சொல்லி அதற்கு நான் தகுதியை கொடுக்கிறேன் என்றும் சொன்னார். பகவான் அர்ஜுனனுக்கு தகுதியை கொடுத்தார். ஸ்லோகத்தில் பார்த்தா, நது மாம் சக்கியசே திரஷ்டும் அனேனைவ ஸ்வசக்ஷுஷா. ஸ்வசக்ஷுஷா என்றால் உன்னுடைய கண்களால், உன்னுடைய இந்த ஊனக்கண்களால், அனேன இந்த ஊனக்கண்ணால், மாம் என்னை, திருஷ்டும் பார்ப்பதற்கு, ந சக்கியசே உன்னால் பார்க்க முடியாது. உனக்கு அதாவது அந்த கண்ணுக்கு அந்த தகுதி இல்லை. உன்னுடைய கண்கள் இந்த உலகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். உலக விஷயங்கள், உலகப் பொருட்களை மட்டும்தான் பார்க்க முடியும். உன்னுடைய கண்களால் என்னுடைய விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது. அந்த தகுதி உனக்கு இல்லை. அர்ஜுனன் சொன்னார், எனக்கு தகுதி இருக்கிறது என்று நினைத்தால் எனக்கு காட்டுங்கள் என்றான். பகவான் நீ விஸ்வரூபத்தை பார்க்க போகிறாய் என்று உறுதி செய்து, அதனால் உனக்கு நான் இந்த தகுதியை கொடுக்கிறேன். உனக்கு தகுதி இல்லை, ஆனால் நான் தகுதியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தில் சொன்னார். 2வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் திவ்யம் ததாமி தே சக்ஷுகு, உனக்கு திவ்ய சக்ஷுகு தெய்வீக கண்களை நான் கொடுக்கிறேன்.
ஞானக்கண் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதன் மூலமாக நீ என்னுடைய யோகம் ஐஸ்வர்யம் ச, அதாவது யோகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பஷ்ய, என்னுடைய ஐஸ்வர்ய யோகத்தையும் நீ காண்பாய், அதாவது என்னுடைய சக்தியையும் காண்பாய், என்னுடைய மேலான இந்த விஸ்வரூபத்தை நீ காண்பாய். அதனால்தான் பகவான் ஞானக்கண் கொடுக்கிறார். அதன் மூலமாக என்னுடைய மேலான இந்த விஸ்வரூபத்தை நீ பார்ப்பாய். இங்கு அர்ஜுனனுக்கு பகவான் ஞான கண்களை கொடுக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ரெண்டு விஸ்வரூபம், அதாவது ரெண்டு விஸ்வரூபம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒன்று மாடல், ஒன்று வந்து அசச் இருக்கிறது. அது நம்மளால் பார்க்க முடியறதில்ல. அந்த மாடலை பார்த்தா அதை பார்க்குற மாதிரி. நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு பெரிய 40 ஏக்கர் உள்ள ஒரு கம்பெனியில் மாடல் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அதை பார்த்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குன்னு, அது மாதிரி இந்த இடத்துல மாடல் விஸ்வரூபத்தை பார்த்து அர்ஜுனன் எல்லாமே எங்கெங்கே இந்த உலகம் இப்படி தான் இருக்குது, இந்த பகவானுடைய விஸ்வரூபம் எப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்குவாங்கிறதுக்காக சொல்கிறார். ஸோ இந்த விஸ்வரூபம் எப்படி என்னென்னா, ராகத்வேஷம் இல்லாத மனதுடன் இருப்பவன் தான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்க முடியும். அப்போ தான் அதாவது அந்த ஞானத்துடன் அவன் பார்ப்பான். அப்போ தான் விஸ்வரூபம் தெரியும் அவனுக்கு. இந்த உலகம் ஈஸ்வரனுடைய சொரூபம், இந்த உலகமே ஈஸ்வரனுடைய சொரூபம், இந்த உலகமே பகவானுடைய காட்சி, அதாவது பகவானாக காட்சி அளித்திருக்கிறார் என்ற அறிவுடன் நாம் பார்க்க வேண்டும். அதுதான் ஞானம்ங்கிறது. உலகத்தை பார்ப்பது தான் உண்மையான விஸ்வரூபம். சாஸ்திரத்தின் மூலமாக இறைவனை பற்றிய ஞானம் பெற்று அவை எப்படி பெறுவது? வெறும் சாஸ்திரம் சொல்லும், அந்த சாஸ்திரம் சொல்லுது இறை பகவானே உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்காருன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் அதை மனதில் நிறுத்தி விருப்பு வெறுப்பை நீக்கி மனதில் தூய்மையான மனதுடன் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த உலகத்தை, ஈஸ்வரனை தவிர இந்த உலகத்தை, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தை ஈஸ்வரன் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீ அறிவாய், நீ பார்ப்பாய். ஆகவே உண்மையான விஸ்வரூபம் என்பது ராகத்வேஷத்தை நீக்கினால் இறைவனுடைய சொரூபத்தை நாம் பார்ப்போம். என் விஸ்வரூப தரிசனம், இதுதான் விஸ்வரூப தரிசனம்ங்கிறோம். ஆனால் இங்கு பகவான் என்ன சொல்கிறார் என்றால், இந்த ஞானம் வர வேண்டும் என்பதற்காக பகவான் ஒரு ரூபத்தை எடுத்து காமிக்கிறார். மாடல் விஸ்வரூபத்தை காமிக்கிறார். இந்த ஞானம் வரணும் என்றார். அந்த ரூபத்திலிருந்து ஜீவன் ஜெகத் அந்த உலகத்தில் இருப்பதையும், அது சில காலங்கள் உருவாகி சில காலங்கள் இருந்து பிறகு அதிலே லயம் அடைகிறது என்ற ஞானத்தை காட்டுவதற்காக பகவான் இந்த மாடல் விஸ்வரூபத்தை காமிச்சார். இந்த மாடல் விஸ்வரூபத்தை தான் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் பார்க்க இதெல்லாம் சஞ்சயன் அடுத்து என்ன சொல்ல போகிறாங்கிறதை சஞ்சயன்னு சொல்ல போகிறான். அவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி. ஸோ இந்த விஸ்வரூப தர்ஷனத்திலிருந்து அர்ஜுனன் என்ன கிடைக்கிறது, இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஞானம், திட நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். பகவானுடைய ஏன்னா இந்த உலகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம், சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் இது இப்படி நடக்குதுங்கிறது தெரியாது, ஏன் இப்படி நடக்கக்கூடாதுங்கிறது நம்மளாலையும் சொல்ல முடியாது. பிறகு அர்ஜுனன் இந்த உலகத்தை பார்ப்பது தான் உண்மையான விஸ்வரூபம். அதாவது அவனுக்கு மாடல் விஸ்வரூபத்தை பார்த்து அவனுக்கு ஒரு ஞானம் அதிலிருந்து கிடைக்குது. அந்த ஞானத்தின் மூலமாக இந்த உலகம் இப்படி தான் இருக்குது. அப்புறம் அவன் எல்லாத்தையுமே பகவானாக பார்க்க முடிகிறது அதனால் பகவான் ஒரு பெரிய உருவத்தை எடுக்கிறார். அதில் தேவர்கள், அசுரர்கள், எல்லா உலகங்களும் அதில் வருது. அப்படிப்பட்ட காட்சியை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கான கண் வேண்டும், இந்திரியங்கள் வேண்டும். நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், உதாரணமாக நாம் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் இந்த உடல், இந்த மனதோடு போக முடியாது, இந்த இந்திரியங்களோடு போக முடியாது. அங்கே அதற்கான ஒரு இது. அப்போ அந்த உலகத்தை பார்க்கக்கூடிய கண்ணும் இந்திரியங்களும் மனதும் இருந்தால்தான் அந்த உலகத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கான இதுவும் கொடுப்பார். நமக்கு 5 இந்திரியங்கள் இருக்கிறது. 5 இந்திரியத்தின் மூலமாக 5 உலகங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் பாம்புக்கு காது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அது உணர்வு தான் இருக்கிறது. அதனால் இந்த பாம்புக்கு சப்தம், இசை, அந்த உலகமே இல்லை. அதற்கு அதாவது சப்த உலகம் இல்லை அதுக்கு. இந்த உலகத்தில் அப்படி எந்த உலகமாக இருக்கலாம், அதற்கான இந்திரியங்கள் இருந்தால்தான் அந்த உலகத்தினுடைய விஷயங்களை நாம் அனுபவிக்க முடியும். இவ்விதம் எப்படி இந்த உலகம் நமக்கு காட்சி அளிக்கிறது என்றால் அதற்கு ஏற்ற இந்திரியங்கள் நமக்கு வேண்டும்.
அதனால்தான் தேவர்களை பார்க்க வேண்டும் என்றால் தேவர்களை பார்க்கக்கூடிய அந்த இந்திரியங்கள், கண், காது எல்லாம் வேணும். இந்த எல்லாவற்றையும் பார்த்து அனுபவிக்க நம்மால் முடியாது. அதனால தான் நமக்கு வந்து பகவான் வந்து ஸ்பெஷல் ஞான சக்ஷு கொடுக்குறாரு, ஸ்பெஷல் கண்ணுகிறார். அப்பொழுது நாம் தேவர்களையும் மற்ற அனைத்தையும் நாம் பார்க்க முடியும். மேலும் பகவான் அர்ஜுனனுக்கு தற்காலிகமாக, இந்த மாடல் விஸ்வரூபம்னா என்ன, தற்காலிகமாக பகவான் அர்ஜுனனுடைய மனதில் இருக்கின்ற ராகத்வேஷத்தை விளக்கினார், நீக்கினார். அப்பொழுதுதான் அந்த அதுதான் திவ்ய சக்ஷுன்னு சொல்கிறது. இந்த மாடல் விஸ்வரூபம் என்பது உண்மையான விஸ்வரூபத்திற்கு ஒரு படியாக இருக்கிறது. ஏன்னா இது இப்படி இருக்குன்னா அப்போ நான் உண்மையானது எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ எப்பொழுதும் இந்த உலகத்தை நாம் பார்க்கலாம். இறைவனை, அதாவது எப்போ இந்த உலகத்தை பார்த்தாலும் இறைவனாக நாம் பார்க்கக்கூடிய தரிசனம் நமக்கு கிடைக்கும். எப்போ ராகத்வேஷத்தை நீக்கினார். அதனால தான் பகவான் அர்ஜுனனுக்கு தற்காலிகமாக ராகத்வேஷத்தை நீக்கி திவ்ய கண்கள் நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ ஐஸ்வர்யத்தையும் யோகத்தையும் நீ பார்க்க முடியும். அப்போ பார் அப்படின்னு சொல்கிறார். இந்த யோகம் என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். யோகம் என்பது சக்தி என்று நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதையும் சாதாரணமாக நடத்தி வைக்க முடியுமோ அதுதான், அதை நடத்தி வைப்பவர் தான் ஈஸ்வரன். அதாவது சக்தி என்றால் எதையும் சாதாரணமாக நடத்தி வைக்க முடியாதோ அதை நடத்தி வைப்பவர். நம்ம நினைக்கிறோம் இது இந்த மாதிரி நடக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதை நடத்தி வைப்பவர் தான் பகவான். அதுதான் சக்தி, அதுதான் யோக சக்தி அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஈஸ்வரனுடைய லட்சணம். நடக்காத ஒன்றை நடத்தி வைப்பவர் ஈஸ்வரன். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணர் சொல்வார், ஒரு கதை சொன்னது. நாரதர் வந்து காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 ரிஷிமார்கள் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போயிட்டு வர்றீங்க? நான் வந்து வைகுண்டத்துக்கு போயிட்டு வரோம். பகவான் இப்போ என்ன செய்கிறார்? பகவான் வந்து ஒரு ஊசியினுடைய காதில் ஒட்டகத்தையும் யானையும் செலுத்தி போட்டுருக்கார் அப்படின்னா அது ஒரு சாது நம்புறார். ஆமாம், பகவானால் எது சொன்னாலும் முடியும். நம்முடைய மனதிற்கும் நம்முடைய தர்க்கத்திற்கும் எட்டாத விஷயங்கள்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இன்னொரு சாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல விஷயங்கள் நம்ம இன்னொன்று பார்க்கோம். நந்தனோடைய வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். நான் வந்து தில்லைக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது அவருடைய முதலாளி நடக்காத ஒன்றை சொல்கிறாரு. அதாவது நம்முடைய மனித இதுக்கு நடக்காத ஒரு சொன்னார். நீ போகலாம். எப்போ போகலான்னா 45 ஏக்கருக்கு மேலே அந்த இதை நட்டு அது விளைச்சதுக்கப்புறம் அறுவடை செய்யும்போது செஞ்சுட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தில்லை நடராஜரையே வேண்டி வரும்போது அது அந்த 45 வேலி நட்டு வளர்ந்து அறுவடை செய்து போனார் அப்படின்னு சொல்லி இதான் நடக்காததை நடத்தி வைப்பார். அவர் தான் வந்து யோக ஈஸ்வரன் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்டவர் பகவான். நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, நம்முடைய அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் எட்டாததை நடத்தி வைப்பார். அதுதான் பகவானுடைய யோகம். இப்படி பகவான் அர்ஜுனனுக்கு சக்தியை கொடுத்து தன்னுடைய விஸ்வரூபத்தை பார்த்தார். பஷ்ய அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் இனி 19வது ஸ்லோகத்திலேருந்து 9வது ஸ்லோகம், 11வது அத்தியாயத்தில் 9வது ஸ்லோகம் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அதோடைய இது வரைக்கும் பார்த்த ஸ்லோகத்தினுடைய, அதாவது 4வதுலேருந்து 8வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.